கன்ஃபார்ம் நீங்கள் வந்து ஆப்ஷனே இல்லை. கண்டிப்பாக விஜய் தான் வருவார். சரிங்களா? அன்றைக்கி பார்த்தீங்களா இல்லையா அந்த மன்றது இதில் போராட்டம் பண்ணுறாரோ இல்லையோ, அவர் வராருன்னு சொன்னாலே மற்ற கட்சி எல்லாம் அலறு விடுறது. அவர் உள்ளே வரத்துக்கு எல்லாம் என்ட்ரி டிக்கெட் கூட போட்டால் கூட அது வந்து ஆச்சரியமே இல்லை. சரிங்களா? கன்ஃபார்ம் விஜய் தான் வருவார். நோ ஆப்ஷன். அவர் ஒன்றும் இப்போ வந்தோடனே வாசல் தாண்டு வரல தலைவர். அவர் வந்து எவ்வளோ போராட்டம் வந்து அவர் வந்து பின்னாடி நின்று பண்ணியிருக்காரே தவிர பண்ணாமல் இருந்ததே இல்லை. சரிங்களா? ஜல்லிக்கட்டு வந்து எல்லாரும் தெரிஞ்சு பண்ணது. அதுக்கு முன்னாடி எத்தனை இது பண்ண அந்த ஃப்ளட்டு வந்தப்போலாம் அவர் வந்து இது பண்ணியிருக்காரு. அவர் ரசிகர் குழு வந்து எத்தனை பேர் பண்ணிருக்காங்க. நானும் அவர் ரசிகர் குழுவில் இருக்கவர் தான். அதை தான் சொல்கிறேன்ல, ஃபஸ்ட்டு அவர் ஒன்றும் கேட்டு தந்தோடனே ஒன்றும் வரல. ஃபஸ்ட்லேருந்தே அவர் வந்து பில்டிங் பேஸ்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக போட்டு இப்போ தான் பில்டிங்க்கு வராரு. தனக்கு நடந்ததை மட்டும் வச்சு யாரும் முடிவு எடுக்கக்கூடாதுல்ல. நடக்கும். சரிங்க, வரணும்னு இருந்தால் வருவார். எப்பயும் மாறியாச்சு தலைவர். என்ன தலைவர் நீங்கள் மாறி இவ்வளோ போராட்டம் போயின்னு இருக்கு இன்னும். சரிங்களா? இன்னும் கொஞ்சம் டைம் தான் இருக்குது. அதுக்குள்ளே ஃபுல்லாக பேஸ்மெண்ட்டை முடிச்சுட்டு பில்டிங் கட்டிட்டு பூஜை போட்டுற வேண்டியதான். டிஎம்கே வந்தால் நல்லா இருக்குங்க. ஏன்னா அவர் நிறைய சலுகை செய்திருக்கிறாரு. மாதம் 1000 ரூபாய் போட்டாருங்க அவர். அதை வாங்கி நாங்கள் கொஞ்சம் வயசானவங்க 2 பேர் நாங்கள் அதை வச்சு கொஞ்சம் பயன்படுத்திக்கிறோம். அவருக்கு முதியோர் பணத்துக்கு எழுதி போட்டேன். இப்போ தான் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் வந்தால் நல்லா இருக்குங்க. அவர் வந்தால் நல்லாயிருக்கும். ஆமாம், அப்பா தான் கூப்பிட்றாங்க இளைஞர்கள். எங்களுக்கு அவர் வந்தால் நல்லது தான் நினைக்கிறோம். பஸ்ஸில் வந்து நாங்கள் மகளிர் நல்லா வேலைக்கு போகிறோம். மகளிர் குழுவில் அந்த மகளிர் பஸ்ஸில் எங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது. அதில் ஒரு 150 எங்களுக்கு கொஞ்சம் மிச்சமாகுது. அதுதாங்க. விஜய் வந்தால் நான் என்ன விஜய் தான் வந்தேன். ஏன்னா அவர் எல்லாம் சேவை செய்து கரெக்டாக இருக்கார். ரொம்ப ஹெல்ப் பண்ணுறவர். ஏன்னா படத்துலேயே வந்து நிறைய விஷயம் நாங்கள் பார்த்துருக்கோம். அவர் வந்தால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு நம்பிக்கை தான். ஏன்னா நாங்கள் எல்லாருமே விஜய் ஃபேன் தான். கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே விஜய் வந்தால் ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் ஏற்றுப்போம். அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுங்களே. விஜய்க்கு நிறையா ரசிகர்லாம் இருக்காங்க. நான்லாம் அவங்களுக்குலாம் உண்மையாக நான் ஓட்டு போடுவேன். கண்டிப்பாக அவர் வந்தால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது மாறுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. கூட்டணியாக வச்சா ரொம்ப இதுதான். அவர் தனிமையில் இருந்து அவர் என்ன செய்கிறாரோ அது நாங்கள் சந்தோஷமாக ஏற்றுப்போம். டிஎம்கே பற்றி நாங்கள் சொல்லணும்னா பரவாயில்ல, சேவை செய்கிற ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க. இருந்தாலும் அவர் எங்களுக்கு விஜய் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்தாருன்னா எங்களுக்கு ஒரு நாட்டுக்கு எது நல்லா செய்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையே எங்களுக்கு இருக்குது. எங்களுக்கு கண்டிப்பாக அவர் வந்தால் 2027 அவர் கண்டிப்பாக வரணுன்றது எங்களுக்கு ஒரு ஆசை. கண்டிப்பாக அவர் டிஎம்கே தான் சார். என்ன எல்லா மக்களுக்கு எல்லாமே தேவையானது எல்லாமே நல்லா தான் செய்கிறாங்க. ஸோ அதனால் வரதான் நல்லா தான் இருக்கும் சார். அவர் பொறுப்பு எப்போவுமே இருக்குது. அப்பான்றது அதுக்கு என்ன கருத்து சொல்கிறதுன்னு தெரியல. பட் வந்தால் நல்லதே நடக்கும் எனக்கு தெரிஞ்சு. அவர் இப்போ தான் புதுசாக வந்திருக்காரு. ஸோ அவர் இன்னும் நிறைய பழக்கமாகணும்ல அவருக்கு. ஸோ நிறைய புரிஞ்சுக்கிறதுக்கு அவர் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இப்போ விட ரசிகர்களுக்காகலாம் வரணும்னு அவசியம் கிடையாது சார். மக்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அவர் இந்த இதுவெல்லாம் அவருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தாது. இன்னும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வரணும். டிஎம்கே தான் சார். விஜய் வந்தால் நல்லா இருக்குண்ணே. ஏன்னா புதுசாக வராரு. சரி, இப்போதைக்கு இருந்த 2 பேருமே ஒன்றும் பண்ண மாதிரி தெரியல. ஏதோ ஃபஸ்ட்டு 3 வருஷம் ஒன்றும் பண்ண பண்ணிடுறாங்க. கடைசி 2 வருஷம் ஏதாச்சும் மேலே இப்படி பண்ணுறாங்க. ஏன்னா விஜய் புதுசாக வராருல்ல. சீமான் வருவார்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். கடைசி அவர் வர மாதிரி தெரியல. இப்போ இவர் வந்திருக்காரு. இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே. கொடுத்தா ஓரளவுக்கு மக்களே செய்கிறாரும் பார்ப்போம். யாருமே வந்தால் தானே தெரியும். வரது மட்டும் தெரியாதுல்ல. இல்லை, ஜெயிக்க முடியுன்றதை விட ஏதோ ஒரு ஓட்டை பிரிப்பார்ல. அதாவது இப்போ ஏடிஎம் கிட்ட வந்து ஒரு 50 சீட் இருக்குது. அவர் ஏடிஎம் கிட்ட ஒரு 30 இருக்குது. இவர்கிட்ட ஒரு 30 இருந்துச்சுன்னா இவங்க சேர்ந்து நம்பிக்கிற மாதிரி வரும். இல்லைன்னா ஆட்சியை கிடச்சி மறுபடியும் எலெக்ஷன் வரும். ஏதோ ஒரு தீர்வு கிடைக்கும்ல. இப்போ இவர் வராமல் இருந்தாலும் இவங்க மாற்றி எடுத்து தான் வருவாங்க. இதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏதாவது இருக்கான்னு பார்த்தீங்களா? ஒன்றுமே இல்லை. கஷ்டம் மட்டும்தான் இருக்குது. அதனால் வந்து விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். சீமான் விஜய் 2 தடவை ஒரு ஆள். அப்படிலாம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்குலாம் பார்த்தீங்கன்னா ரசிகர் தான் வாக்காளராக மாறினது. எம்ஜிஆருக்குன்னா தனியாக வந்து வீட்டில் இருந்தால் ஓட்டு போட்டாங்க. அப்படிலாம் கிடையாது. ரசிகர்னால் எல்லாம் ஒன்று தானே. அது முட்டா பயிர் பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் அது கணக்கு கிடையாது. ரசிகர் வாக்காளர் எல்லாமே ஒரே ஆள் தான். ரசிகர் தான் போய் ஓட்டு போடணுவேன். அப்போ தானே வாக்காளர் மாறுவேன். ஆனால் குடும்ப தலைவராக வரேன் அது ஒரு கட்சியில். இதெல்லாம் அவங்களுக்கு தெரியலண்ணே. தெரியாமல் பேசுகிறாங்க. உண்மையிலே சொல்லப்போனால் ரசிகர் தான் வாக்காளர் தான் மாறுவாங்க. அது அவங்க கட்சியை சார்ந்தவங்க சொல்லுவாங்க. அவங்க கட்சியை சார்ந்தவங்க அப்பான்னு சொல்லுவாங்க, அண்ணன்னு சொல்லுவாங்க. அது எல்லாம் அவங்க கட்சிக்குள்ளே சொல்லுவாங்க. மற்றபடி வெளியில் யாரும் சொல்கிற மாதிரி தெரியல. நானும் சொல்கிறதே கிடையாது. நல்லது பண்ணாதனால எதுவும் சொல்லிக்கிட்டு அதனால் சொல்கிறது கிடையாது. டிஎம்கே வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா அவங்க நாட்டுக்கு நல்ல உதவிகளை செஞ்சுருக்காங்க. அவங்க தான் நல்லாயிருக்கும். அதாவது காலை உணவு திட்டத்தை வந்து கொண்டு வந்துட்டார் தலைவர் ஸ்டாலின் கொண்டு வந்துட்டார். அதாவது விஜய் வந்து நேற்றுக்கு வந்தவர் விஜய். அவர் வந்து அதாவது நாக்காம்பூடு வந்து நாகப்பாம்பூடு மோதக்கூடாது சார். அது இன்னும் அவருக்கு தலைவருக்கு தெரியல, விஜய்க்கு தெரியல.
ஸ்டாலின் வந்து என்றைக்கும் ஸ்டாலின் அவர் தான். டிஎம்கே தான் அதிகம். விஜய் என்ன காரணம்னா எம்ஜிஆர் வந்துட்டு படம் தானே எடுத்தார், அவர் நல்லா மக்களுக்கு நிறைய செஞ்சார். அதேமாதிரி விஜயும் படம் எடுக்கிறார், அவர் வந்தால் நிறைய செய்வார்னு எதிர்பார்க்குறோம். செய்வார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. மாந்தி வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக மக்கள் நிறையா இருக்க ஃபேனு நிறையா இருக்குல்ல, அதனால் ஜெயிச்சிடுவார். கண்டிப்பாக போடுவாங்க. நிறையா மக்கள் அது ரசிகரே அவருக்கு தானே, அதனால் நிறையா போடுவார். அவங்க ஃபேமிலியும் வந்துட்டு தானே இருக்குது. மாறி வரட்டும். அவர் மட்டும் என்ன செஞ்சுட்டாரு, செய்கிறாரு, இருந்தாலும் கொஞ்சம் மாறி வரட்டும். விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஆவார். விஜய் தானே, விஜய் ஃபேன். விஜய் வரலைன்னா அப்புறம் எப்படி? அவர் வந்து எதாவது மாற்றம் வருதான்னு பார்ப்போம். இவங்க வந்து எதுவும் வந்த மாதிரி எனக்கு தெரில. ஆனால் இவங்க வரும்போது எதாவது வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அப்படின்னு யார் சொன்னா? அப்போ நான் மாறலையா? நான் ரசிகன் தான், மாறலையா? அதே மாதிரி தான் எல்லாருமே. நிறைய எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்சவங்களும் சரி, நிறைய பேர்த்துக்கிட்ட கேட்டது சரி, எல்லாருமே விஜய் தான் சொல்கிறாங்க. விஜய் வந்து நல்லா தான் இருக்கும். ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தனிச்சு நின்னாலே ஜெயிக்கலாம்ண்ணா. இதுக்கு இருக்கிற கூட்டணி வேணும். டிஎம்கே பற்றி சொல்கிற அளவுக்கு ஒன்றும் எனக்கு அவ்வளோக்கா அரசியல் நாலேஜில் எதுவும் இல்லை. அதை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. தளபதி விஜய் வந்தால் ஓரளவு நல்லா தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் இல்லையா, அதனால் வந்தால் ஓரளவு நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை இவங்களும் என்ன பண்ணுறாங்களோ அதே மாதிரி எதாவது சேஞ்சஸ் நடந்தால் நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா 2 பேர் இருக்கும்போது நடுவில் 3ஆவது ஒரு ஆள் உள்ள நுழையிறது கஷ்டம் தானே. புதுசாக முதலேருந்தே புதுசாக ஒரு சேஞ்சஸ் வேணும் தானே. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னேருந்தே அப்படி தானே போய்கிட்டு இருக்கு. இது சேஞ்சஸ் வந்தால் இவர் என்ன பண்ணுறாருன்னு ஓரளவு தெரிய வரும்ல வெளியே. புதுசாக யார் வந்தான்னா இவங்களே 2 பேர் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு ஓரளவு தெரியும். 2 பேர் எது வந்தாலும் சரி, அவர் வந்தால் என்ன பண்ணலான்னு பார்த்துட்டு ஓரளவு சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். தளபதி விஜய் எந்த கட்சி நாட்டு மக்களுக்காக நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்தால் போதுனே. டிஎம்கே வந்தாலும் சந்தோஷம் தான், விஜய் வந்தாலும் செய்யணும். நாட்டு மக்களுடைய குறை தீர்க்கணும், அவ்வளோதான். 2 பேர்த்துக்கும் இப்போ அவர் வந்து விஜய் வந்து புதுசாக கட்சி தொடங்கியிருக்காரு. அதனால் அந்த அளவுக்கு முழு விவரம் தெரியல. வரலாம் டிஎம்கே வரலாம். ஆனால் விஜய் வந்து முழுசாக அவரை பற்றி எதுவுமே தெரியல. ஒரு சட்டமன்ற எலெக்ஷன் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணதே இல்லை. ஸோ அதனால் 2 பேர்த்துக்கும் வாய்ப்பு இருக்குது. என்னுடைய கருத்து என்னென்னா, அவர் காமராஜரை முன்னெடுத்துறாரு. அது மிகப்பெரிய தலைவர், பெருந்தலைவரை வந்து முன்னெடுத்து பண்ணிகிட்ருக்காரு. அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சு தளபதிக்கே கொடுக்கலாம். நீங்கள் இந்த கொஸ்டின் கேட்டதால் ஆக்சுவலாக நான் தளபதியோட ரசிகர் கிடையாது. நீங்கள் கேட்டது 2 பாலிட்டிஷியன் தான் கேட்டாங்க. என்னை பொறுத்தவரையும் பெருந்தலைவர் காமராஜருக்கு யார் ஆதரவு கொடுக்குறாங்களோ அவங்க வருவாங்க, அவ்வளோதான். ஏன்னா டிஎம்கேல அவ்வளோ பெரிய சப்போர்ட்லாம் கிடையாது. ஸோ காமராஜரை அவங்க முன்னெடுத்திருக்காங்க. ஒரு கல்விக்கு வந்து முன்னுதாரணமாக இருந்த எக்ஸ் சீஃப் மினிஸ்டரை வந்து அவர் தேர்ந்தெடுத்திருக்காரு. அந்த தலைவரை அவரை ஃபாலோ பண்ணுறாரு. ஸோ அவருக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இத்தனை வருஷமாக இருந்திருக்காங்க. அவ்வளோ பெரிய மாற்றம்லாம் ஒன்றும் இல்லை. டிஎம்கே ஏடிஎம்கே வெர்சஸ் அப்படி தான் போயிட்டு இருக்கு. புதுசாக ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கறதுல இதில் தப்பு இல்லை. நடிகர் அந்த ஒரு இதெல்லாம் பிம்பம்லாம் தேவையில்லை. நான் இதுக்கு முன்னாடி எல்லாருமே நடிகர், டைரக்டர், அப்படி ஆக்ட்ரஸ் எல்லாமே வந்திருக்காங்க. ஸோ இவருக்கு அந்த பெரிய ஒரு தன்னுடைய பெரிய சம்பாதித்தத்தை விட்டு வந்திருக்காரு. கிட்டத்தட்ட இப்போ அவரோட வேலையை பார்த்திங்கன்னா ஒரு 200 கோடி அவர் சம்பாதிக்கிற ஸ்டேஜில் இருக்கார். அந்த பொசிஷனை விட்டுட்டு மக்களுக்கு வந்து சேவை செய்யணும்னு வந்திருக்காரு. ஸோ அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம வராருன்னா அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறதுல நம்ம தப்பு இல்லை. இல்லை, ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா மக்கள் வந்து ஏற்றுக்கணும். அவருடைய ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும், அவருடைய இது இறங்கி வேலை செய்வாரா, ஒரு மக்கள் பிரச்சனை வந்து நேரடியாக வருவாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போயே பாதி பேர் சொல்கிறாங்க, ஒரு கான்ட்ரவர்சி போகுது, அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாரு. ஸோ அதை தவிர்த்து அவர் ஃபீல்டில் இறங்கி வேலை பண்ணணும். ஏன்னா எல்லா தலைவர்களுமே ஃபீல்டு ஒர்க் பண்ணி தான் வந்திருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது தளபதி இன்னும் அதில் முன்னேறல. இன்னும் நிறையா செஞ்சால் தான் இந்த எலெக்ஷனுக்குள்ளே அவருடைய நிகழ்வு வந்து மக்களோட நெருக்கமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். 2026 வரதுக்கு முன்னாடியே அவர் ஃபீல்டில் இருக்கணும். ஃபீல்டில் இருந்தால் தான் மக்கள்கிட்ட நெருக்கம் வருமே தவிர மற்றபடி எதுவுமே வராது. அது இப்போது ஒரு பிம்பம் தெரியலாம், அவர் ஒரு ஃபேமஸ் அப்படிங்கிற மாதிரி தெரியலாம். ஆனால் அங்கே எலெக்ஷன் அப்போ வரப்போ மக்கள் வந்து யார் ஃபீல்டில் ஒர்க் பண்ணி அவங்களுக்கு என்ன தெரியும், நம்ம தொகுதியை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் தான் போடுவாங்க. விஜயே வந்தாலும் அது வாய்ப்பு கம்மி தான். அவர் வந்து இத்தனை ஓட்டு வாங்குவாரா, அத்தனை ஓட்டு, அதை வேணால் நம்ம சொல்லலாம். ஓட்டிங் இவ்வளோ வாங்குவார் அவ்வளோ வாங்குவார்னு சொல்லலாம். அவர் ஜெயிப்பாராங்கிறது கஷ்டம்தான். ஒரு 234 தொகுதி இருக்குது. 234 தொகுதியுமே அவர் ஜெயிப்பாங்கிறது வாய்ப்பு கம்மி. ஒரு தொகுதியில் ஜெயிச்சா கூட பெரிய அதிசயம் தான். ஏன்னா இப்போ தான் வந்திருக்காரு. அவர் ரொம்ப வருஷம்லாம் ஆகலை. வந்து ஒரு ஒன் இயர் கூட முழுசாக கம்ப்ளீட் ஆகலை. இப்போ தான் எல்லாத்தையும் மாவட்ட செயலாளர்லேருந்து எல்லாத்தையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு தலைவரை பின்பற்றுறாரு. அந்த ஒரு காரணத்துக்காக தளபதிக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். மேபி அவர் எத்தனை சீட்டு வருவார், என்ன தொகுதி, அவரோட இதெல்லாம் சொல்ல முடியாது. அதிகபட்சம் ஒரு ஓட்டு வாங்கலாம். ஒரு தொகுதிக்கான ஒரு ஓட்டு வந்து இவ்வளோ இதை வந்து அவர் வாங்குவார், அதை வேணால் சொல்லலாம்.
ஜீரோன்னு சொல்ல முடியாது, ஓரளவு வருவார், அவ்வளோதான். 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் வந்து தமிழ்நாடு மக்கள் வந்து ஒரு மாற்று அரசியலை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஆட்சி அமைச்சாச்சு. அவங்க தான் மாறி மாறி ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இனிமேல் ஒரு மாற்று அரசியல் கட்சி ஆட்சி அமைச்சா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். அது அப்படி இருக்கும்பொழுது நம்ம வந்து இளைய தளபதிக்கு விஜய் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கலான்னு என்னுடைய ஆதரவை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். டிஎம்கே வந்து அதாவது எப்படி சொல்கிறதுனா, திராவிட கட்சின்னு சொல்லும்போது அது வந்து ஒரு வாரிசு அரசியல் கட்சி ஆயிடுச்சு, அது குடும்ப கட்சி ஆயிடுச்சு. தலைவர், அவருடைய மகன், அப்புறம் பேரன், அவங்க குடும்பம் தான் இன்றைக்கி ஆட்சி அமைச்சிட்டு இருக்கு. குடும்பம் தான் வந்து எம்எல்ஏ இருக்கிறாங்க, அமைச்சராக இருக்கிறாங்க, எல்லாமே அவங்க தான் இருக்கிறாங்க. அதனால் வந்து மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு மாவட்ட செயலாளர் இருக்குன்னா அவர் தான் எம்எல்ஏ இருப்பார், அவர் தான் அமைச்சராக இருப்பார். அவருடைய மகனோ மகளுக்கோ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வாரிசுகளுக்கு வந்து எம்பி சீட்டு கொடுக்குறாங்க, எம்பி ஆக்குறாங்க, எம்எல்ஏ ஆக்குறாங்க. வேறு யாருக்கும் வாய்ப்புகள் கிடையாது, வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது. தளபதி விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு புதுசு, ஆனால் பொது வரவாக இருந்தாலும் அவருடைய சுறுசுறுப்பு நல்ல பாராட்டக்கூடிய விஷயம். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பரந்தூர் விமான நிலையத்தை அமைக்கக்கூடிய இடத்தெல்லாம் பார்த்து அந்த பிரச்சனைலாம் தலையிட்டு பேசிகிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இளைஞர்கள் மட்டும் இல்லாமல் எல்லாருமே இன்றைக்கி வந்து விஜய் வந்து ஒரு முதலமைச்சராக வரதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் வழங்குறதுக்கு தயாராக இருக்காங்க, மக்கள் தயாராக இருக்கிறாங்க. ஆனால் அவர் அமைக்கிற கூட்டணியை பொறுத்து ஆட்சி அமையும். இல்லை வந்த உடனே ஜெயிச்சிட முடியும்னு அதுக்கு சொல்லலை. இப்போ திமுக மட்டும் தனிச்சு நின்னாக்கி ஜெயிச்சிட முடியுமா? முடியாது. அப்போ நாம் தமிழர் இருந்தார், சீமான் இருந்தார், தனித்து போட்டி போட்டார், ஜெயிக்க முடிஞ்சுதா? முடியாது. எந்த ஒரு அரசியல் கட்சியுமே வந்து கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைக்க முடியும். கூட்டணி அமைச்சா தான் வந்து என்ன பண்ண முடியும், ஜாதி வாரியாக அந்த கூட்டணி கட்சிகளுடைய ஓட்டுகள் இதுதான் வந்து வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய சக்தி. 2026 தளபதி விஜய் அவர்கள் வந்து என்னென்னா வலுவான கூட்டணி அமைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா 234 தொகுதி தான் தமிழ்நாடு சட்டமன்ற தொகுதி. இந்த 234 தொகுதினா அவர் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக வந்து அவரை முன்னிறுத்தி வேட்புமனு தாக்கல் பண்ணி பிரச்சாரம் பண்ணும்போது கூட்டணி கட்சிகளுக்கு வந்து ஒரு 10 கட்சி 15 கட்சி கூட்டணி இருந்தால் தான் அவர் வந்து என்ன பண்ண முடியும், வெற்றி பெற முடியும். இல்லை அப்படின்னா அவர்களுடைய கட்சிக்காரங்க வந்து ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளில் வந்து ஜெயிக்க முடியும். ஏன்னா எதிர்கட்சியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை இப்போதைக்கு அவர் தான் சொல்லிட்டாரு, யார் இருந்தாலும் கூட்டணி சேர்த்துக்குன்னு அவரே சொல்லிட்டாரு. நீ தனியாக நிற்கிறேன்னு சொன்னால் அது ஒரு முடமாடாயிரும்ல. அதனால் வந்து நிற்கட்டும், கூட யாரெல்லாம் சேர்றாங்கன்னு சேரட்டும். எப்படியே ஜெயிச்சு ஏதோ நல்லது நடந்தால் சரி. விஜயகாந்த் இருந்தாலும் நல்லா தான் இருந்திருக்கும். அவர் இறந்ததுக்கப்புறம் தான் தெரியுது விவரமே. விஜய் வந்திருக்காரு, அவர் பேரில் பாதி. சரி, இவர் என்ன தான் பண்ணுறாண்டா ஒரு வாய்ப்பு கொடுத்தா தான் தெரியும். தளபதி தான்.